Hello guys, Nanukul Deva. Sorry. Module number 1.4 Combined Cycle Exercises in Thermal Engineering. Question கேட்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2023 கேட்கப்பட்டது. ரெகுலேஷன் 2021 கரண்ட் கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடியது தான் பார்க்க போகிறோம். Two engines are operated in ideal Otto and diesel cycles for which the following information are available. Maximum temperature, exhaust temperature, ambient condition. இப்படி கொடுத்துருக்காங்க. Then the air consumption அப்படின்னு சொல்லும்போது kilogram per minute. Estimate the following rate of compression ratio, air standard efficiency, power output அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணுறதை விட இந்த கொஸ்டினுக்கு முக்கியமான விஷயமே திஸ் இஸ் பார்ட் நம்பர் சி. பார்ட் சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின். இதற்கான ஆன்சர்ஸ் என்னென்ன வகையில் வரும், மேக்ஸிமம்னு கொடுத்தா என்ன வேல்யூஸ் நான் சூஸ் பண்ணுறது, ஆம்பியன்ட்னு சொல்லும்போது என்ன சான்சஸ், எக்ஸாஸ்ட்னு சொல்லும்போது என்ன சான்சஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா யூ நீட் தி பிவி டயக்ராம். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் கெட்டிங் திஸ் வேல்யூஸ் ஆஃப் பிவி டயக்ராம் யூ வில் ஹேவ் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் கோ டு த வீடியோ நவ். முதல்ல ஆட்டோ சைக்கிளுக்கான பிவி டயக்ராமை சூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரம் 1 to 2, அப்புறம் 2லேருந்து 3, 3லேருந்து 4ங்கிற ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் திஸ் இஸ் யுவர் டீசல் சைக்கிள். இதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு யோசனை வரும். இது 4த்துக்குமே இந்த 2த்துக்குமே என்ன பாயிண்ட்ஸ்னால் மொத்தம் 4 சேலியன் பாயிண்ட்ஸ் தான், 4 ஸ்டேஜஸ் தான். அப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல ஐம் சூஸிங் ஆட்டோ சைக்கிள். ஆட்டோ சைக்கிள் சூஸ் பண்ணும்போது முதல்ல அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி மேக்ஸிமம் டெம்பரேச்சர், எந்த இடத்துல மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஃபார் ஆட்டோ சைக்கிள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரெஷர் எங்கே அதிகமாக இருக்குமோ அங்கே தான் டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் டெம்பரேச்சர் 3. ஸோ ஐ எம் டேக்கிங் டெம்பரேச்சர் 3 ஹியர். அதுவே இந்த சைக்கிளில் நம்மளோட டீசல் சைக்கிள் இருக்கு இல்லையா, இதில் ஹையஸ்ட் ப்ரெஷர் P2லையும் இருக்கும், P3லையும் இருக்கும். இப்போ P2 நான் சூஸ் பண்ணுவேன்னா P3 சூஸ் பண்ணுவேன். இது ஒரு விஷயம் இருக்குது, ரைட்டா? அதே போல் எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கு. எக்ஸாஸ்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, T4 தான் அவங்க சொல்கிறாங்க. தட் இஸ் சிம்பிள். இங்கேயும் எக்ஸாஸ்ட்டுங்கிறது T4, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் தென் ஆம்பியன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் நத்திங் பட் யுவர் இன்லெட் ப்ரெஷருங்கிறது 1 bar. 1 barங்கிறது பாசிபிள், ஏன்னா ஆட்டோ சைக்கிள் டீசல் சைக்கிள் ரெண்டுத்துலேயுமே தட் இஸ் யுவர் P1 அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. 35 டிகிரி செல்சியஸ். ஆப்வியஸ்லி இப்போ நம்ம சம்மர் காலத்தில் இப்போ 35 டிகிரி செல்சியஸில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா 35 டிகிரி செல்சியஸ் இஸ் காமன் ஃபார் அ ஆட்டோ ஆஸ் வெல் அஸ் டீசல் சைக்கிள். எல்லாமே ரூட் கிளியர். T1, T1, T3 கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. T4ங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியல. ஃபார் ஆட்டோ சைக்கிள் 3-4 அப்படிங்கிறது எக்ஸாஸ்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். லைக்வைஸ் T3ங்கிறத மேக்ஸிமம்னு சொல்லலாம். அதுவே டீசல் சைக்கிளை பேஸ் பண்ணும்போது T2 ஹையா T3 ஹையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ நம்ம இப்போ போகும்போது 1 by 1 பார்க்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பண்ணிக்க வேண்டியது ஆட்டோ சைக்கிள் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஆட்டோ சைக்கிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் லைக் T3, T4, P1, T1 4 விஷயம் இருக்குது. இதுக்கப்புறம் மீதி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா கம்ப்ரெஷன் ரேஷியோ, எஃபிஷியன்சி, பவர் அவுட்புட், வேறு m டாட் விச் இஸ் ஈக்குவல் டு 2 kg/m. அது என்ன சார் m டாட்? m டாட்னா மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். தட் இஸ் நத்திங் லைக் மாஸ் பர் யூனிட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை kg/s கன்வெர்ட் பண்ணுவோம். அது எதுக்குங்கிறதையும் சம்மோட ஃபைனலில் உங்களுக்கு தெரிய வரும். கம்ப்ரெஷன் ரேஷியோட ஃபார்முலா V1 டிவைடட் பை V2 அல்லது V4 டிவைடட் பை V3. ஆர்எல்ஸ் இதை எப்படி எழுதலாம், எஃபிஷியன்சின்னு சொல்லும்போது 1 - T4 - T1 டிவைட் பை T3 - T2 1 - 1 by RK பவர் காமா -1. இது ரெண்டுத்தில் எதை வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஒருவேளை ஆர்கேவை சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் டெம்பரேச்சரில் போங்க. நான் டெம்பரேச்சரில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா நீங்கள் ஆர்கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க. இதை நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடியதான் இல்லவா? பவர் அப்படின்னு சொல்லும்போது Q1 - Q2 அல்லது QS - QR, சப்ளைடு மைனஸ் ரிஜெக்டட், அதை நம்ம கொண்டு போகிறோம். சரிங்களா? இதோட யூனிட் ஜூல் தானே சார் அப்படின்னா இந்த ஆல்ரெடி கிலோகிராம் இருந்தால் அந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ஜூலாக இருக்கும். நமக்கு kg/s இருக்கும்போது நம்மளோட ஆன்சர் ஜூல் பர் செகண்டாக இருக்கும். ஸோ வாட் இஸ் ஜூல் பர் செகண்ட்? வாட். அப்போ பவருங்கிறது இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் சேலியன் பாயிண்ட்ஸ். முதல்ல சேலியன் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா P1, T1, T3, T4 4 கண்டுபிடிச்சாச்சு. பட் V1, V2, V3, V4 தெரியாது. P2, P3, P4 தெரியாது. T2 மொத்தம் எத்தனை கண்டுபிடிக்கணும்? 3, 4, 7, 8 வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதில் V1, V2 கண்டுபிடிச்சிங்கன்னா V3, V4 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். முதல்ல எடுத்தோடனே ப்ராசஸ் 3 to 4க்கு தான் போகிறோம். நம்ம ஏன் சார் 1 to 2லேருந்து போகக்கூடாது? போனால்
T2 divided by T1 which is equal to V1 by V2 power of gamma minus 1. T1 தான் இருக்குது, T2 இல்லை, V1 இல்லை, V2 இல்லை. அப்போ என்ன செஞ்சாகணும், முதல்ல T3க்கு போகும்போது T3 by T4 which is equal to V4 divided by V3. அந்த வேல்யூ கூட தான் என்கிட்ட இல்லை, பட் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. என்னது, ஆர்கேவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா, தட் இஸ் V1 divided by V2ங்கிறதும் V4 divided by V3 அப்படிங்கிறதும் ஒன்று தான் ஆர்கே. அப்போது T2 divided by T1ங்கிற வேல்யூலே நீங்கள் ஆர்கே பவர் ஆஃப் காமா மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமே சார். பண்ணலாம், அதுவும் ஒரு ஸ்டெப்பு. நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், ஆர்கேவை கண்டுபிடிக்கலையே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே ஆர்கே தானே, அதனால தான் இப்போ போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஆர்கே பவர் ஆஃப் 0.4 இங்கே 1500 டிவைட் பை 720 இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எப்படி சார் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், T3யோடைய மதிப்பு 1500 இருக்குது, T4 720 இருக்குது, V4 by V3யோட வேல்யூ இல்லை, ஆனால் we can substitute it as compression ratio RK power of 1.4 minus 1 that is 0.4. இது இப்படி போச்சுன்னா 1500 divided by 720 power of 1 divided by 0.4 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we got the value of 6 அப்படின்னு வருது. இது கண்டுபிடிச்சோன்னே அடுத்த ஸ்டெப்பு V1 divided by V2. ஆனால் இது பாசிபிள் கிடையாது. ஏன், V1ம் தெரியாது, V2வும் தெரியாது. ஆனால் எப்போதும் நம்ம பண்ணக்கூடிய மெத்தட் ஒன்று இருக்குது, அதன்படி போனால் கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் தட் மெத்தட், அதுக்கு முன்னாடி எஃபிஷியன்சி 1 minus 1 by RK பவர் காமா மைனஸ் 1 அப்படிங்கிறத போடும்போது ஆர்கேவோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 6.2, காமா மைனஸ் 1ன்னு போடும்போது 1.4 minus 1 தட் இஸ் 0.4 போட்டிங்கன்னா 1.9 சம்திங் வந்துச்சு. அதனால் 2ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். 1/2னா என்ன, 0.5, 1 minus 0.5 தட் இஸ் 0.5 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 50%. ஸோ எனக்கு கம்ப்ரெஷன் ரேஷியோ ஆர்கேவும் கிடச்சிச்சு, ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஈட்டாவும் கிடச்சிச்சு. பவர் அவுட்புட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவ் வில் யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பவர் அவுட்புட், அதுக்கான வேல்யூ ஹீட் சப்ளை QS மைனஸ் ஹீட் ரிஜெக்டட். ஹீட் சப்ளைங்கிறது என்ன, M இன்ட்டு CP வராது, CV இன்ட்டு T3 மைனஸ் T2 M இன்ட்டு CV இன்ட்டு T4 மைனஸ் T1. இதான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா அப்படி என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, T3 T2 இருக்கா, இல்லை, we have the value of T3 T2ன்னு கண்டுபிடிக்கல. T4ஓட வேல்யூஸ் இருக்குது, T1ஓட வேல்யூ இருக்குது. அதன்படி T2 மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இல்லை. அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஃபார் தட் ப்ராசஸ் 1லேருந்து 2 T2 by T1 ஈக்குவல் டு கம்ப்ரெஷன் ரேஷியோ ஆர்கே பவர் ஆஃப் 1 மைனஸ் காமா மைனஸ் 1 தட் இஸ் 6.2 பவர் ஆஃப் 0.4. இந்த வேல்யூ ஆஃப் T1 அதை இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 308, இதை மல்டிப்ளை பண்ணும்போது 640. 1 2 3 4 டெம்பரேச்சர் மட்டும் 4 டெம்பரேச்சர் அவைலபிளாக இருக்குது, ப்ரெஷர் ஒன்று அவைலபிளாக இருக்குது. இப்போ இது மட்டும் போதுமானா ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தேவையான T1 T4 T2 T3 எல்லாமே கிடச்சிச்சுல, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போக வேண்டியதான். சிபின்னு போட்டிருக்கேன், சாரி தட்ஸ் ராங், CV. இப்போ பவரோட ஃபார்முலாக்குள்ளே போகிறோம். பவரில் ஃபார்முலா போகும்போது ஆல்ரெடி மாஸுங்கிறது 2 kgனா பரவாயில்ல, இங்கே 2 கிலோகிராம் பர் மினிட்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஜூல் பர் செகண்டாக மாறணும்னா திஸ் மினிட் மஸ்ட் பி கன்வெர்டட் இன்டு செகண்ட். அப்போ என்னென்னு எழுதணும், 2 டிவைடட் பை 60. ஏன்னா ஒரு நிமிஷம் மினிட்டுங்கிறது 60 செகண்டுக்கு உட்பட்டது, 2 கீழ் 60. ஸோ த மாஸ் இஸ் 2/60, CV is 718. ஹியர் ஆல்சோ மாஸ் இஸ் 2/60, CV என்பது 718. சப்ஸ்டியூட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் T3 T2 T4 T1. 1500 மைனஸ் 640 900, அதுக்கப்புறம் ஒரு 7, இங்கே டிவைடட் பை 60 இன்ட்டு 2 தட்ஸ்னா 20582. இங்கே 720 மைனஸ் 300 420 சொச்சம் வரும். இதெல்லாம் இங்கே கட் பண்ணும்போது 7 2 14 14 7 98. ஸோ 9860 அப்படிங்கிற ஆன்சர் வருது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 10,000. 10,000ங்கிறத 10.7 கிலோ வாட்னு எழுதலாம், இல்லை 10.7 இன்ட்டு 10 to the power of 3 வாட்டுன்னு எழுதலாம், அல்லது இதை இன்னொரு ஆர்டரில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0.1 இன்ட்டு 10 to the power of 5 வாட்டுன்னு எழுதலாம். எப்படி வேணால் எழுதலாம். வரக்கூடிய ஆன்சர் 10.7 கிலோவாட். ஸோ திஸ் இஸ் வாட் வி காட், தி கம்ப்ரெஷன் ரேஷியோ வேல்யூ, எஃபிஷியன்சி வேல்யூ, பவர் அவுட்புட்டோட வேல்யூ. இது முடித்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீசல் சைக்கிளோட வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது. லெட் அஸ் ப்ளே தட் டூ. மூவிங் டு டீசல் சைக்கிள். லைக்வைஸ் ப்ராசஸ் நம்பர் 1 to 2 எல்லாமே போட்டுடலாம். இதே மாதிரி இங்கே மேக்ஸிமம் ப்ரெஷருங்கிறது மேக்ஸிமம் டெம்பரேச்சருங்கிறது T3 தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் த வேல்யூ ஆஃப் T3 வில் பி மோர் தேன் T2. T2 விட T2 அதிகமாகத்தான் இருக்கும். T2 இஸ் லெஸ் தென் T2.
கிரேட்டர் than லெஸ் தென் T3, அதிகமான வேல்யூ என்பது T3 மட்டுமே. ஸோ அந்த பேஸில் தான் we are going to solve it. ப்ராசஸ் 1 to 2ன்னு சொல்லும்போது the same thing happens. T1 by P2ன்னு போட்டிருக்கீங்களா சார்? ஆக்சுவலாக T2 divided by T1 தானே போடுவோம். கரெக்டு. V1 divided by V2 power of gamma minus 1. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? அப்படியே இன்டர்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்கிறது. ஏதாவது சின்ன சின்ன ப்ராசஸ் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த டைப்லேயும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் தவறே கிடையாது. ப்ராசஸ் 2லேருந்து 3ங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ஸு. P2 equal to P3, தென் V2 by T2 which is equal, அதாவது P2 V2 by T2 which is equal to P3 V3 divided by T3. ப்ரெஷர்ஸ் ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா வெலாசிட்டி V2 divided by T2, V3 divided by T3. அங்கே இருக்கக்கூடிய T2 மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா the remaining values will be T3 into V2 divided by V3. அதாவது இந்த ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆனால் V2 divided by V3 ஆகுமா, T2 மேலே போச்சுன்னா T2 divided by T3 ஆகுமா, அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். இதெல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியுங்கிறனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஒரு வீடியோவை நம்ம குயிக்காக முடிக்கணும் இல்லையா, அதற்காக. தெரியலனா ஒரு தடவை பாஸ் பண்ணி வச்சு பாருங்கள், இட் would be helpful. After that process 3 to 4 அப்படின்னு சொல்லும்போது T4 divided by T3, that's like V3 divided by V4 power of gamma minus 1. Then value of V3 divided by V4 which is equal to, இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். that is like 720 divided by 1500 power of 1 divided by gamma. இந்த gamma power minus 1 இப்படி போச்சுன்னா 1 divided by gamma minus 1ன்னு மாறும். that becomes V3 divided by V4, அதாவது 0.16. போன ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஏன் இந்த ப்ராசஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம், போன சம்மில் நமக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. இங்கே எக்ஸ்பேன்ஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அது கம்ப்ரெஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், எக்ஸ்பேன்ஷன், ஃபைனலாக கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போக முடியும். இப்போ எனக்கு V3யோட வேல்யூன்னு தெரியாது, V4ன்னு தெரியாதுங்கிறனால இதை முதல்ல கண்டுபிடிக்கிறேன். ஸோ 2 ஸ்டெப் நம்ம முடிச்சுமே கூட 2 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணி நம்மளால் வேறு எதையுமே ஃபில் பண்ண முடியல, கவனிச்சிங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ் 4 to 1, P1 by T1 equal to P4 by T4, அதாவது P1 V1 by T1 which is equal to P4 V4 divided by T4. இதில் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் ஈக்குவல்? V1ம் V4ம் ஈக்குவலாக இருக்கும். வால்யூம்ஸ் ஆர் கேன்சல்ட். தென் P1 T1, திஸ் வேல்யூஸ் ஆர் P4 T4. லைக்வைஸ் இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சோம்னா T4 மேலே T4 divided by T1 into P1. The values are substituted and we got the final value of 2.3. அதான் நம்ம 4வது P4 அப்படிங்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் ப்ராசஸ் 3 to 4. 3 to 4ங்கிறது இட் இஸ் லைக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். P4 divided by P3 which is equal to V3 divided by V4 power of gamma. இந்த 0.16ங்கிற வேல்யூ எப்படி வந்துச்சு? இதுக்கு நீங்கள் 2 ஸ்டெப் பேக்கில் போனீங்கன்னா ப்ராசஸ் 3 to 4ல் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, V3 divided by V4, இந்த ஸ்டெப்பை தான் கொண்டு போய் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். வேல்யூ ஆஃப் P4 2.33, வேல்யூ ஆஃப் P3 மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஒன்ஸ் we find the value of P3, that is more like P2. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 33 பார்ங்கிற வேல்யூ கிடைக்கும். P3யும் P2வும் 1. ஸோ வி காட் P2, P3, P4 கண்டுபிடிச்சாச்சு. T2 மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ how will you find this? இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் ப்ராசஸ் 1 to 2க்கு போகிறோம். போகும்போது P2 by P1 equal to V1 by V2 power gamma, that is like RK. RKவோட மதிப்பு 33. அது எப்படி சார் 33ன்னு போட்டிங்க? அதுக்கும் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது ஆல்ரெடி. பிகாஸ் 33 கீழ் 1, இந்த RK பவர் இந்த பக்கம் போச்சுன்னா 33 பவர் 1 divided by 1.4, தட்ஸ் லைக் 12. ஸோ கம்ப்ரெஷன் ரேஷியோ கிடச்சாச்சு. அடுத்ததாக இந்த ப்ராசஸ்லேருந்து T2 divided by T1 equal to RK power of gamma minus 1. Value of RK is 12. 1.4 minus 1, that is equal to 0.4. The value of T1, that is equal to 308. இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் into 12 power 0.4ஓட 832 would be the answer. அப்போ 4 பாயிண்ட்ஸு 4 4 8 சேலின் பாயிண்ட்ஸு நமக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் கேட்கலாம் இதில் எதுக்காக சார் நம்ம வியோட வேல்யூஸை நம்ம போடல அப்படின்னு. அவங்க கேட்கலையே, ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சரை பற்றி கேட்கல, கம்ப்ரெஷன் ரேஷியோ மட்டும் கேட்டாங்க. ஆர்கேயோட வேல்யூ 12 போட்டு முடிச்சாச்சு. எஃபிஷியன்சி கேட்குறாங்க, அதுக்கு நமக்கு டெம்பரேச்சர் இருந்தால் போதும். பவர் அவுட்புட்டுக்கும் நமக்கு டெம்பரேச்சர் இருந்தால் போதும் இல்லையா, வால்யூமுக்கு வேலை இல்லை. அதனால் நம்ம வால்யூம் உட்காந்து வேலை மெனக்கிட்டு கண்டுபிடிக்கல. சரியா?
Then the value of efficiency 1 minus T4 minus T1 divided by gamma into T3 minus T2. Substitute the value of T4, T1. T3 1500, T2 832. இது டிவைட் பண்ணிங்கன்னா 412 கீழ் 935 0.44 மைனஸ் பண்ணால் 0.56 into 100, that is like 56%. Option number 2. Finally, power output. Power output ன்னு சொல்லும்போது இங்கே தான் எனக்கு heat supply, that is M into Cp, constant pressure, 2-3 pressure constant இருக்கா, Cp into T3 minus T2. Here heat rejected like this, mass into volumes ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, Cv into T4 minus T1 போட்டோமா. இந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். M ஓட வேல்யூ we know that 2 divided by 60. This value of M is 2 divided by 60. Cp 1005, Cv 718. T3 T2 values உங்களுக்கு தெரியும். T4 minus T1 ஓட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா the total value of heat supplied 1500 minus 800, 700 சொச்சம் into 1000 அப்படின்னு சொல்லும்போது 7 into 10 to the power of 5. இந்த ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணி இந்த 2லேருந்து 3ன்னு டிவைட் பண்ணி 300ன்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட 250 சொச்சம் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 22378. இங்கே 720 minus 300 420, 00 கட்டு 2 7 6 7 42, 7 2 14, 14 into 700 98. ஸோ 9860 மைனஸ் பண்ணுன்னா 12.5, அதாவது 12500ன்னு இதை போடலாம். இல்லை 12.5 into 10 to the power of 3 வாட்டுன்னு போடலாம். அல்லது இதை ஒரு ஃபைனல் ஸ்டேஜாக 12.5 கிலோ வாட்டுன்னு போடலாம். ரைட்டுங்களா? அப்போ நம்ம கம்ப்ரெஷன் ரேஷியோ ஆர்கேவோட வேல்யூ, எஃபிஷியன்சியோட வேல்யூ, பவரோட வேல்யூ மூணுத்தையுமே கண்டுபிடிச்சாச்சா. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டுத்தையும் நம்ம எதுக்காக கொண்டு வந்திருக்கோன்னா, ரெண்டு இன்ஜினுமே ஒரே இடத்துல கப்புள் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஆர்கே ஆஃப் ஆட்டோ சைக்கிள் டிவைடட் பை ஆர்கே ஆஃப் டீசல் சைக்கிள் அப்படி போட்டிங்கன்னா 6/12 0.5. எஃபிஷியன்சி ஆஃப் ஆட்டோ சைக்கிள் டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் டீசல் 0.5 divided by 0.56, 0.9. The efficiency will be 90%. Power of auto cycle divided by power of diesel cycle அப்படின்னு போட்டிங்கன்னா 10/12 0.83. நீங்கள் உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் ஆட்டோ டிவைடட் பை டீசல் போடுறோமே, ஏன்னா டீசல் டிவைடட் பை ஆட்டோ அப்படின்னு போடக்கூடாது? போடலாம், தப்பே கிடையாது. பட் இங்கே யோசிச்சு பாருங்கள், 0.56 divided by 0.5 அப்படின்னு போட்டால் மோர் தென் 1, அதாவது 100%க்கு அதிகமாக வரும். எந்த ஒரு இன்ஜினாலையும் 100% மேலே எஃபிஷியன்சி கொடுக்க முடியாது. வாட் எவர் மேபி த இன்ஜின், இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 100. இவ்வளோ ஏன் ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்தாலே அது ஐடியல் இன்ஜின். ஐடியல் இன்ஜின்னா என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ ஹீட் லாஸ். ஹீட் லாஸே இல்லாமல் 100% நம்மளோட ஹீட்டை நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி எந்த ஒரு இன்ஜினையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அதனால தான் ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள் ரெண்டு இன்ஜினையும் ஆப்ரேட் ஆகிற ரெண்டு இன்ஜின்ஸையும் கப்புள் பண்ணி விஆர் லோடிங் அப்படி பண்ணும்போது 90% அச்சீவ் பண்ண முடியுதுங்கிறது ஒரு ரேஞ்சு. மற்றதையும் அதே மாதிரி டிவைட் பண்ணிங்கன்னா த வேல்யூஸ் ஆர் 0.5, தட் இஸ் லைக் 50%. இங்கே 0.8னா 83%. இந்த மாதிரி அதோட கம்பேரிசன் எடுத்து பண்ணும்போது நம்மளோட கம்ப்ரெஷன் ரேஷியோஸ்லாம் எப்படி இருக்குது, எஃபிஷியன்சிலாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் அவர் கம்ப்ரெஷன் ரேஷியோ கம்பைன்டு சைக்கிள் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கொஸ்டினில் நம்ம 2 கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கான நேரம் எடுத்துக்கப்பட்டிருக்கும். பிகாஸ் ஒரு ஆட்டோ சைக்கிள் ஃபுல்லாக, ஒரு டீசல் சைக்கிள் ஃபுல்லாக நம்ம ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், கப்புள் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். இருந்தும் நம்ம ஏன் இதை சால்வ் பண்ணோம்னா, இட் கொஸ்டின் ஹேஸ் பீன் ஆஸ்க்ட் இன் பார்ட் சி. அதர் எண்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஒரு மேபி நிறைய அப்ளிகேஷன் ஓரியன்டாக ரொம்ப டஃப்பான ஓரியன்ட் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த கொஸ்டின் உங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் நிறைய கன்சம்ஷன் ஆனாலும் பரவாயில்ல. ஒருவேளை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தியரிட்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூவல் சிஸ்டம் அதை பற்றி கேட்குறாங்க, இல்லை ஒரு கார்பரேட்டரை மல்டி பாயிண்ட் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பற்றி கேட்குறாங்க, இல்லை கார்பரேட்டரை பற்றி பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா கூட நீங்கள் டயக்ராம் போட்டு எழுதுறதுக்கு கொஞ்சம் டக்குன்னு எழுதி முடிச்சிடலாம். பட் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ஓரியன்டில் ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை உங்களால் சரி பண்ண முடியலன்னா அந்த நேரம் பார்ட் சியை நீங்கள் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கொஸ்டினை உங்களுக்கு
டக்குன்னு சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படிங்கிறது நீங்களே உங்களுக்கு செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். யூ கேன் எவாலுவேட் ஃப்ரம் திஸ். அதே மாதிரி இந்த கம்பைன்டு சைக்கிள் கொஸ்டின் ஏப்ரல் மே 2023 கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு ப்ரீவியஸாக 2018ஆம் ஆண்டில் கேட்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5 வருட இடைவெளிக்கு அப்புறமா இந்த கம்பைன்டு சைக்கிள் கொஸ்டின் கேட்டிருக்கு. அதே மாதிரி அடுத்த 5 வருஷம் அப்படின்னு நம்ம நினச்சி போக முடியாது. மேபி அடுத்த ஷிஃப்ட்டில் எப்படி கேட்குறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு தெரியல. பார்ட்டு சியில் கேட்ட கொஸ்டினாக பார்ட்டு பியில் கேட்டால் ஏன் கேட்டிங்கன்னு நம்ம கேட்கவா முடியும்? வி ஹாவ் டு சால்வ் இல்லையா? ஸோ அதனால் எதற்குமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இதில் தெரியப்படுத்திக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஆதரவளிக்க ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.